ஒரு பரபரப்பான மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி, ஒரு சில நொடிகளில், ஒரு சில கணங்களில் ஒரு அத்துவான கரிசக்காட்டு ஒத்தையடி பாதைக்குள்ள நடக்க முடியுமா? முடியவே முடியாது. அது சாத்தியமே இல்ல. அது ஒரு அசாத்தியமான கனவு. ஆனால், இசையில் அப்படி ஒரு அசாத்தியத்தை சாத்தியமாக்குகிற வல்லமை படைத்தவர் இசைஞானி இளையராஜா. இசை தெரிஞ்சவங்களுக்கு, இசை நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இல்ல இசையை உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு ராகத்திலிருந்து அல்லது ஒரு ஒரு வகையான இசையிலிருந்து அதாவது இப்படி எடுத்தோன்னா மேற்கத்திய இசை, செவ்வியல் இசை, இந்துஸ்தானி இசை இப்படின்னு எத்தனையோ இருக்குது. அந்த இசையிலிருந்து திடீர்னு ஒரு நாட்டுப்புற பாட்டுக்கு வந்து தவி போகிறதுங்கிறது வந்து சாத்தியமே இல்லை. அதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் அவர் அப்படி ஒரு 3, 4 சொடுக்களை வந்து அப்படி சேஞ்ச் பண்ணி அதுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவார். அதெல்லாம் இன்னும் பிரமிக்கிற விஷயம். இசை அறிஞர்கள், இசை விற்பனர்களே பார்த்து வியக்கிற விஷயங்களை அப்புறம் போகிற போக்கில் செஞ்சு பிடிச்சிட்டு போயிடுவார். அவருடைய பாடல்களில் இருக்கிற அற்புதமெல்லாம் அதான். ஆமாம். நீங்கள் வந்து ஒரு ஒரு குத்துப்பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். குத்துப்பாட்டில் வந்து மற்ற எல்லா இசைக்கலைஞர்களும் இசையமைப்பாளர்களும் மொங்கு மொங்கு மொங்குன்னு போட்டு மிதிப்பான். ஆனால் இவர் அப்படி இல்லை. அந்த இசைப்பாடலுக்குள்ளும் அந்த குத்துப்பாடலுக்குள்ளும் ஒரு மெலடியை வச்சுருப்பார். ஆமாம். அதையும் ரசிக்கிற மாதிரி வச்சுருப்பார். நெருடவே நெருடாது. அப்படியான அப்படியான பயங்கரமான விற்பனர். அது இந்த தமிழ் நிலத்தில் முளைச்சி வந்த ஒரு இசைஞானி. அந்த இசைஞானியினுடைய அப்படித்தான் இப்படி இந்த ஒரு மெட்ரோ ரயிலிருந்து கரிசக்காட்டுக்கு போகிற மாதிரி தமிழ் திரையுலகிலிருந்து மராத்திய இசைக்கு இன்றைக்கு தாவுகிறார். கோந்தல் என்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக மராத்திய இசைக்கு பிரவேசமாகிறார். இதுக்கு முன்னாடி பல மொழிகளில் போயிருக்கலாம். நம்ம மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாத்துலேயும் இசையமைச்சிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி மராத்திக்கு போகிறாரு. அந்த மராத்திக்கு போகிறது எப்போ போகிறாருன்னா தன் 84வது வயசில் போகிறார். 84வது வயசில் போகிறாருங்கிறது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். அதுவும் எப்போவோ 80களில் 90களில் கேட்ட ஒரு பாடல் மாதிரி இருக்குது. அந்த சாந்தானா அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து 80கள் 90களில் கேட்ட பாடல் மாதிரி இருக்குது. அந்த பாடல் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அது அந்த அந்த கோந்தல் இசை வடிவத்தை சார்ந்த ஒரு கோரஸ் வரும். அந்த கோரஸ்லேருந்து அப்படியே நம்ம தமிழ் பாடல் கேட்குற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மெலடியாக மாறிடும். அப்படி வியப்பு வச்சுருப்பார். கட்டாயம் மராத்தி இசை உலகம் வந்து மராத்திய திரையுலகமும் மராத்திய மக்களும் தலையெழுதிக்கு வச்சு கொண்டாட போகிறான் இளையராஜாவை. அப்படிப்பட்ட இடத்துக்கு போயிரு. அந்த கோந்தலுங்கிற திரை பின்னணியை படிக்கும்போது இன்னும் ஆச்சரியம் போடுது. கோந்தலுங்கிறது வந்து கோந்தாளிங்கிற ஒரு சமூகத்துக்கு பிரத்யேகமான கலை வடிவம். கோந்தலுங்கிறது கலை வடிவம். அது வந்து அந்த மராத்திய நாட்டுப்புற வடிவம். அது கதைப்பாடல் வடிவம். இங்கே இருக்கிற கதைப்பாடல் மாதிரி தமிழ் கதைப்பாடல் மாதிரியான நம்ம மதுரை வீரங்கதை, அப்புறம் வந்து மணிக்குறவன் கதை, ஆரியமாலா கதை மாதிரியான ஒரு துன்பமான கதைப்பாடல் வழி வழியாக வந்த கதைப்பாடல் வழி தான் அந்த கோந்தல். அந்த கோந்தல் எவ்வளோ பட்ஜெட் தெரியுமா? வெறும் 1.25 கோடி. 1.25 கோடியில் அவன் ஒரு படம் எடுக்கிறான். அவன் அந்த படத்தை தூக்கிட்டு அங்கேருந்து பம்பையிலேருந்து சென்னை சென்னைட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறான். இவர் இசையமைச்சு கொடுக்குறாரு. அதில் அந்த பின்னணி இசையும் பாடல்களும் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த அனிருத்து, அபயங்கர், இவரெல்லாம் இருக்காங்கல்ல, பக்கத்தில் போக முடியாது. யாருமே போக முடியாது. நேற்று ஒரு இந்த இப்போ நான் ஒரு பாட்டெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தால அவங்கள பக்கத்தில் நெருங்க முடியாத இடத்துல போய் நிற்கிறார் அவர். அப்படி நீங்கள் ஏங்க இசை யார் வேணாலும் நான் கூட இப்போ நீங்கள் ஒரு 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 10 லைன் எழுதி கொடுங்க, நான் அதை அப்படியே ஒரு ராகம் போட்டு படிச்சிடலாம். அது எங்கள் ஊரில் நரிக்குறத்தி பாட்டு படிக்கிறவங்க, நாடக பாட்டு படிக்கிறவங்களாம் படிச்சிடுவான். ஒரு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை பாட்டாக மாற்றிடுவான். அது ஈஸி. அது அது யார் வேணாலும் இசை மேலே ஆர்வம் இருக்கிற யார் வேணாலும் அது வந்து முயற்சி பண்ணலாம், சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் ஒரு கம்போஸராக மாறுறது இருக்கு இல்லையா, அது வந்து சாதாரணமான விஷயம். 1976, இன்றைக்கி 2025 இன்னமும்
எவ்வளவோ தடங்களுக்கு தாண்டி வந்து இன்னமும் நிலைச்சு நிற்கிறார்னா அவர்கிட்ட இருக்கிற அசாத்திய இசை திறமை தான். அப்படி ஒரு இசை திறமையை கண்டவன்லாம் வந்து போகிற போக்கில் என்னென்னமோ பேசிட்டு போகிறாங்க. ஆமாம், நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். 76களில் நாங்கள் வந்து அப்போ பள்ளி மாணவர்களாக, கல்லூரி மாணவர்களாக இருந்த காலத்தில் அப்போதைய விமர்சனங்கள், அப்போது ஆனந்த விகடன், குமுதம், கல்கண்டு, சாவி, பூட்டுத்துறவெல்லாம் இவங்கெல்லாம் என்ன மாதிரி எழுதுனாங்க தெரியும் இல்லையா? தண்டனக்கா கொஸ்டின் எழுதுனான், கொட்டு கொஸ்டின் எழுதுனா. இவருக்கு வந்து இசையமைக்க தெரியாது, இவங்க கொட்டுக்காரன்னு சொன்னான். அவங்க எல்லாருமே யார் யார் சொன்னாங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க, யார் யார் இவரை வந்து எள்ளி அற்பமாக நகையாடினார்களோ அவர்கள் எல்லாம் அவருங்க சாகிற மணிக்கு தூக்கி தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இன்னைக்கு தமிழ் செவ்வியல் இசை இன்னைக்கு உயிர் வாழுதுன்னா இளையராஜாவால் தான். இளையராஜாவால் தான். அது வந்து எங்கே வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். பட்டி தொட்டிகள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து கரகரப்பிரியாங்கிற ஒரு ராகத்தையும் சொல்ல முடியாத வாயில் நுழையாத ராகங்களை எல்லாம் கொண்டு வந்து சாதாரண கிராமத்து ஜனங்கள் படிக்கிற மாதிரியான லகுவாக அதை சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் ஒரு இசை எப்படி தெரியும் இல்லையா? அவர் இசை வந்து இசை படித்து இசை நுணுக்கங்களுக்குள்ளே இருந்ததில்லை, அவர் வாழ்வியல் இருந்து கொடுக்குறார். பேரமைதியிலிருந்து பேரமைதியை பிழிந்தெடுத்த சாராக வந்து இசையை தரார். இயற்கையில் பறவைகளின் ஒளியிலிருந்து நம்ம அன்னாடம் பார்க்குற காற்றிலிருந்து வந்து சத்தங்கள்லேருந்து அந்த இசையை வந்து கிரகிச்சு அதை வந்து நோட்டாக மாற்றி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட 7000 பாடல் சொல்கிறாங்க, எத்தனையோ பாடல்கள் பாட்டை வச்சுட்டு போயிருக்கிறார். அப்படி பாட்டு தான் இன்றைக்கி வந்து அந்த கொந்தல் அப்படிங்கிற படத்தில் அந்த பாடல் சாந்தனா அப்படிங்கிற பாடல், அதை இயக்குகிற அந்த தாவக்கருங்கிற அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த பாடலை பாடி அதில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் பாட்டு. அப்புறம் அந்த பொண்ணு ஆர்யா அம்பேத்கரா, அந்த பொண்ணு பாடுற லைன் வருது, ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ இதமாக இருக்குது. அந்த அந்த அது அது ஒரு மராத்தி மொழியில் பாடுது, ஆனால் கேட்குறதுக்கு அவ்வளோ இதமாக இருக்கிறது. அது இளையராஜான்னு தெரிஞ்சா பிறகு இல்லை, நான் தெரியறதுக்கு முன்னாடி இந்த நான் போகிற இடங்களெல்லாம் அந்த 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 வரிகள் நான் கேட்டுக்கிறேன், இது என்ன பாடுறா அப்போ இருக்கும்னு. ஆனால் பார்த்தா அது இளையராஜா இசையமைத்த பாடல். அந்த படம் இன்று வெளியாகிறது கட்டாயம் கொண்டாடப்படும். அதை நம்ம பார்க்க முடியாது, அதை கொண்டாடுவோம். இளையராஜாவை கொண்டாடுவோம். அவர் இந்த நூற்றாண்டின் மகத்தான மனிதன். இசையை வந்து அப்படி அள்ளி கொடுத்தவன். ஆமாம், எப்படின்னா பாருங்கள், இந்த 1.25 கோடி பட்ஜெட்டுக்குள்ளே இவர் எவ்வளோ வாங்கியிருப்பார், எவ்வளோ கேட்டிருப்பார், எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குல்ல? இன்றைக்கி பேன் இண்டியா படம், இன்றைக்கி வேற்றுமொழி படம், நீங்கள் அப்படி யோசித்த உடனே வந்து 200 கோடி 300 கோடிமா. வெறும் ட்ரம்ஸையும் எலக்ட்ரிக் ஆர்கனையும் வச்சுக்கிட்டு எந்த விதமான எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, ஒரு 100 வருஷ காலம் ஒழித்து கொண்டிருந்த தபேலா, கஞ்சரா, டோலக்கு, மிருதங்கம் முதற்கொண்டு நம்முடைய பாரம்பரிய இசைக்கருவிகளை பூரா தூக்கி போட்டு காலில் போட்டு மிதித்து நொறுக்கிட்டு ரிதம் பேடு அது இதுன்னு வச்சுக்கிட்டு கேட்க முடியலங்க. இசையை கேட்கவே முடியல. அது இசை, அது ஒரு பாட்டு, அந்த சினிமாவுக்கு அது தேவைன்னா வச்சுக்கலாம், ஆனால் அது இசையாக ஐ வில் நாட் அக்செப்ட். அது என்னை வந்து என்னே இல்லை, யாரையும் வந்து ஒருக்காது. இன்று பல இளைஞர்கள், சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இளையராஜா பாட்டை கொண்டாடுறாங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த சாகசமான, நான் சொல்கிற மாதிரி அமைதியிலிருந்து வாழ்வியலிருந்து பிழிந்தெடுக்கப்பட்ட அந்த இசை, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இசைக்கலைஞனை நாம் மறக்கிறோம். கொண்டாடணும், ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டாடப்படுகிற ஆள். ஆமாம், நான் இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு திருச்சியிலேயோ எங்கேயோ ஒரு தொழிற்சங்க கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு பின்னிரவில் ஒரு 11 மணிக்கு கிளம்பினோம். சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு கிளம்பினோம். காரில் வந்துட்டு இருந்தோம். நாங்கள் 2-3 பேர் வந்தோம். தோழன் மாதவராஜும் நானும் வந்துட்டு இருந்தோம். மாதவராஜ் தான் காரை ஓட்டிகிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். திருச்சி தாண்டி, அது என்ன, விராலிமலை தாண்டி, அந்த டோல்கேட்டை தாண்டி வந்த ஒரு நடுநிசையில்
நிலவு ஜன்னல் வழியாக தெரிகிற அந்த இரவில் தூரத்தில் நான் கண்ட உன்முகம்ங்கிற பாட்டை அது கேட்டேன். அது என் வாழ்நாள் நான் சாகிற வரைக்கும் அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. அப்படி ஒரு இசை. அந்த இசையை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.